நீங்கள் உஹதுக்கு போய் பார்க்கலாம், பத்ருக்கு போய் பார்க்கலாம், ஜன்னத்துல் பக்கீயிலே பார்க்கலாம், ஜன்னத்துல் மக்பரத்துல் முஅல்லாவிலே நீங்கள் பார்க்கலாம். இப்படி எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல சஹாபாக்களுடைய கபர்கள் எதுவும் கட்டப்படவில்லை. கபர் என்பதற்கு அடையாளம் இருக்கிறது. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இது என்ன நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா, ஒரு நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து அவங்களுடைய காலகட்டத்தில் கபரை கட்டடமாக கட்டுகின்ற பழக்கம் இல்லை. தன்னுடைய நேசத்திற்கு மிகுந்த மகள்கள் 3 பேர் வந்திருக்கிறார்கள். 3 பேருடைய கபரும் ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கிறது. பக்கீயில் கரக்கத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இருந்த ஹஜ்ஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர இன்னொரு ஒரு மனைவி இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய கபர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனார்கள் கபர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், தன்னுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடு நாயனே என்று கேட்டார்கள். இது போன்ற இடத்திற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம இருக்கல. எதுக்காக கபர்ல ஜியாரத்து பண்ணணும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு வழிமுறையை சொன்னார்கள். உங்கள் இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அந்த கபரை பார்க்கின்ற போது உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை ஏற்படும். எனவே அது போன்ற இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு அவுலியாக்களுடைய கபருங்கிற பேர்ல கட்டி வச்சு பெரிய அலங்காரம் பண்ணி வச்சு அதுக்கு மேல பச்சை போர்வையை போத்தி பார்த்தா மலர் வளையங்கள் வைத்து எப்ப பார்த்தாலும் சாம்பிராணியும் பத்தியும் சந்தனமும் போட்டு ஜவ்வாதம் போட்டு அங்க வாசனையை எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய கபருக்கு சென்றா நமக்கு மறுமை சிந்தனையா வரும். அப்படி ஒரு கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு கட்டினார்களா, சஹாபாக்களுக்கு கட்டினார்களா, தன்னுடைய மகள்களுக்கு கட்டி இருக்கிறார்களா, அல்ல ஏதாவது ஒரு சஹாபாக்களுக்கு அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கட்டப்பட்டதா? ஒன்றுமே இல்லை.